ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சங்கரி சமையல். போன வீடியோவில் டியூஸ்டே லஞ்ச் மெனு அப்புறம் டின்னர் மெனு இதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே குவிக் லஞ்ச் மெனு. ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். இது ஈஸியான ரெசிபி. இது வாங்க பார்க்கலாம். இதில் இன்றைக்கி லெமன் ரைஸும் சுரக்காய் கூட்டும் பண்ணியிருக்கேன். வீக்லி ஒன்ஸ் வந்து காய்கறி நான் வாங்கி வைப்பேன் இல்லையா, ஸோ அது வந்து நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இதில் வந்து பாட்டில் கார்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நீர்க்காய் வந்து சம்மர் டைமில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு நீர்க்காய் டெய்லி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இஞ்சி பீஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் நான் டெய்லி எடுத்துக்கிறது இது. காய்கறி முட்டையும் ரைஸ் வந்து நம்ம வச்சாச்சு. வெயிட் லாஸ் மல்லி வாட்டர் இது நடுவில் நான் எடுத்துப்பேன் நான். இது வந்து நான்ஸ்டிக் வந்து பொட்டேட்டோ செய்கிறதுக்காக நான்ஸ்டிக் எப்போதுமே யூஸ் பண்ண ஒட்டாமல் வரும். கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு க்யூபாக பொட்டேட்டோஸ் வெட்டிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் நல்லா கோட்டிங் ஆகணும். ஈவனாக கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி வைக்கலாம். நடுவில் ரைஸும் ரெடி ஆகிட்டுருக்கு. வடிக்கணும் சாதம். இதை மூடி வச்சிட்டிங்கன்னா ட்ரை ஆகாமல் இருக்கும் பொட்டேட்டோ. சுரக்காய் வந்து லேசாக சீவிக்கோங்க. தோல் ரொம்ப டீப்பாக விட்ட வேணாம். விட்டமின்ஸ் இருக்கும் அந்த தோல்லலாம். ஸோ நடுவில் இருக்கிற அந்த சதை பகுதியில் வந்து அந்த விதை இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துருங்க. விதை வந்து கட்டுக்கு ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்கும், வயிறு வலி கொடுக்கும் ரொம்ப நாள் எடுத்துக்கும் போது. அதனால் அந்த போர்ஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு சுரக்காய் வந்து திக்னஸ் பாருங்கள். இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது. இந்த போர்ஷனை மட்டும் நம்ம வெட்டிட்டு க்யூபாக வெட்டிட்டு நம்ம கூட்டு செஞ்சுக்கலாம். செஞ்சோன்னா ரொம்ப கம்மியாக வரும் இந்த மாதிரி நீர்க்காயெல்லாம். அதனால் கொஞ்சம் கூடமே வாங்கிக்கோங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தாளிக்கக்கூடிய ஐட்டம்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் ரொம்ப ஹெல்தி, அதனால் மோஸ்ட் ஆஃப் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உப்பு, தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி வந்து மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா நல்லா நசுங்கிடும், சீக்கிரமாக நசுங்கிடும் தக்காளி. அதுக்கப்புறமா சுரக்காவை சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். லெமன் ரைஸ்க்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நடுவில் வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும் நான் அப்படியே எடுத்துக்குவேன் நான். லெமன் ரைஸ்க்கு வந்து கடுகு, சீரகம் நல்ல வாசனையாக இருக்கும் நீங்கள் போட்டு தாளிச்சிங்கன்னா. கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, அப்புறம் பச்சை மிளகா. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா. மஞ்சத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். லெமன் ரைஸ்க்கு வந்து அந்த கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் 2 முடி லெமன் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு முழு லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க, கரெக்டாக இருக்கும். 1 கப்பு அரிசிக்கு 1 லெமன் எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும் இந்த தொக்கு. அதுக்கப்புறம் ரைஸை சேர்த்துடலாம். ரொம்ப வதக்கினாலும் கசந்துடும். கூட்டும் ரெடி ஆகிட்டு இருக்குது. பாதி வெந்ததுக்கப்புறம் தண்ணி 1/2 கப் ஊற்றிக்கலாம். லெமன் தொக்கு நம்ம செஞ்சுட்டு இந்த ரைஸில் நல்லா கலந்து விட்டாச்சு. ரைஸ் வந்து 100% வெந்திருக்கணும். கூட்டம் ரெடி ஆகிடுச்சு, லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, முட்டை ரெடி ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட போகிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.